So tonight I'm going to speak to you about how to deal with the strongholds in your mind. இந்த ராத்திரியும் உங்களுடைய மனதில் இருக்கிற அரண்களை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி பேசுகிறேன். Dealing with the strongholds in your mind. உங்களுடைய மனதிலே இருக்கிற அரண்களை எப்படி சரி செய்வது? I told you last Wednesday about a man is as he thinks. நான் கடந்த புதன்கிழமை சொன்னேன், ஒரு மனுஷனுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். Your thought life is the engine of your soul. உங்களுடைய எண்ணமே உங்களுடைய ஆத்துமாவுடைய இயந்திரமா இருக்கிறது. Just like a car has an engine, so your thought life is the engine for your soul. எப்படி ஒரு வாகனத்திற்கு கொடுக்கப்படுகிற இன்ஜின் இருக்கிறதோ அப்படியே உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய மனதிற்குரிய இல்லை என்றால் ஆத்துமாவுக்குரிய இன்ஜினாய் இருக்கிறது. So now you can keep the car clean, painted well, and keep it dazzling on the outside. உங்களுடைய காரை எவ்வளவு அழகாக நீங்கள் வெளியிலே பளபளப்பாய் வைத்துக் கொள்ளலாம். So if your engine is not maintained well, your car will not run well. ஆனால் அதனுடைய இன்ஜின் சரியாக பாதுகாக்கப்படவில்லை என்றால் அது வாகனம் சரியாக ஓடாது. So when you talk about a good quality car, you don't talk about based on how it looks on the outside, but rather you talk about it based on how good the engine is. ஒரு வாகனத்தின் தரம் என்று வரும்பொழுது எப்படி வெளிப்புறத்தில் தோற்றமளிக்கிறது என்பதை வைத்து அல்ல, உள்ளான நிலைமையில் இருக்கிற அந்த இயந்திரத்தை வைத்தே கணிக்கப்படுகிறது. A lot of us, we take care of how we look on the outside. அநேகர் நாம் வெளியிலே எப்படி தோற்றமளிக்கிறோம் என்பதையே பார்த்து கொள்ளுகிறோம். But God works on the inside. ஆனால் தேவன் உள்ளான நிலைமையில் கிரியை செய்கிறார். You follow what I'm saying? So every time we get up, we think about, and I want to eat well. That's the first thing. ஒவ்வொரு முறை நாம் காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் நான் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை சிந்திக்கிறோம். Now you say, give me coffee, bed coffee. இப்படியாக படுக்கையிலேயே நாம் குடிக்க விரும்புகிற காரியங்கள். Then it goes on, and now breakfast, lunch, evening tea, and then dinner, and so on and so forth. காலை உணவிலிருந்து இரவு வரை இப்படியாக நம்முடைய உணவின் காரியங்கள் போய்க் கொண்டிருக்கிறது. Then we spend a lot of time in the mirror and dressing up. பிறகு கண்ணாடிக்கு முன்பாக அதிக நேரத்தை செலவழித்து நாம் இப்படியாக ஒப்பனை செய்து கொள்ளுகிறோம். But you see, that's a human tendency. We always tend to look at how we look on the outside. We spend a lot of time doing it up. நாம் எப்படி வெளிப்புறத்தை தோற்றமளிக்கிறோம் என்பதை பற்றியே அதிக கவனம் எடுத்து நம்மை பார்த்து கொள்வது ஒரு மனுஷிகமான ஒரு காரியமாகவே இருக்கிறது. But the Lord is going to do just the opposite. ஆனால் தேவன் அதற்கு எதிர்மறையான காரியத்தை செய்வார். The Bible says He is working in us both to will and to act according to His good purpose. அவருடைய நன்மையான சித்தத்தின்படியாக அவர் நமக்குள்ளே விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். Somebody saying amen. Man looks at the outward appearance, but God looks at your heart. மனுஷன் புறத்தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். So now, having said that, what I would like to say is take care of your thought life. நான் அதை சொன்ன அந்த காரியத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் உங்களுடைய எண்ணத்தின் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். Amen. Enhance and empower your inner thought life. உங்களுடைய உள்ளான எண்ணத்தின் வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றிக் கொண்டு அதை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். Because that is the lifeline for your soul. ஏனென்றால் உங்களுடைய ஆத்துமாவுக்குரிய வாழ்வே அதுதான். A man goes as he thinks. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். No, you decide about your friendship according to your thought life. உங்களுடைய நட்பின் காரியத்தை கூட எண்ணத்தை வைத்தே முடிவு செய்கிறீர்கள். The circuit for your life, it is in your mind. உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அந்த இணைப்பே உங்களுடைய மனதில் தான் இருக்கிறது. The circuit for your relationships, it's existing in your mind. உங்களுடைய உறவுகளுக்குரிய இணைப்பு உங்களுடைய மனதில் தான் இருக்கிறது. You make decisions according to your thoughts. உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையிலேயே நீங்கள் முடிவுகளை எடுக்கிறீர்கள். So I would like to say that the quality of your thought life will determine the quality of your spiritual and physical life. உங்களுடைய எண்ணத்தின் அந்த தரத்தை வைத்தே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும் சரீரத்தின் வாழ்க்கையாகட்டும் அதனுடைய தரம் முடிவு செய்யப்படுகிறது. Do you understand what I'm saying? Yes or no? So sometimes we don't realize we have a lot of damaged mind. சில நேரம் நாம் உணராத ஒரு விஷயம் நமக்குள்ளே சிதைக்கப்பட்ட சிந்தை இருக்கிறது. Mind that is not able to function well. சரியாக செயல்பட முடியாத மனது. Mind that is contaminated by the world. உலகத்தினாலே கரைப்படுத்தப்பட்ட மனது. Mind that resists
the word of God. தேவனுடைய வார்த்தையை எதிர்க்கிறதான மனது. Mind that is aligned with the desires of the world. உலகத்தின் இச்சைகளோடு இணைக்கப்பட்டதான மனது. The mind that has been given a lot of input from the world and the things of the world. உலகத்திலிருந்தும் உலகத்தில் உள்ள காரியங்களிலிருந்தும் கொடுக்கப்பட்டதான மனதை பெற்றதான ஒரு காரியம். So now I would like to say, இப்பொழுது நான் சொல்ல விரும்புவது, the main playground for Satan in your life, it is in your mind. பிசாசுடைய விளையாட்டு மைதானமே உங்களுடைய மனதாய் தான் இருக்கிறது. So if you can capture your mind, you can capture almost anything and everything in your life. நீங்கள் உங்களுடைய மனதை பிடிக்க முடியும் என்றால் நீங்கள் எதையும் உங்களுடைய வாழ்க்கையிலே பிடிக்க முடியும். The Bible says the God of this world has blinded the minds of unbelievers. வேதம் சொல்லுகிறது இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் உலகத்தின் இந்த அவிசுவாசிகளுடைய மனதை குருடாக்கி இருக்கிறார். But even after you become a believer, if you don't walk according to the Spirit and according to the Word of God, but still go in the ways of the world, the God of this world will blind your mind. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஆவியின் வழியிலே தேவனால் கொடுக்கப்படுற வார்த்தையின் வழியிலே நீங்கள் ஜீவிக்காம உலகத்தின் வழியில் ஜீவிப்பீர்கள் என்றால் இந்த பிரபஞ்சத்தின் தேவனான உங்களுடைய மனதின் மேல் கட்டுப்பாட்டை வைத்திருப்பான். There's something called physical blindness. சரீர நிலைமையில் இருக்கிற குருட்டாட்டம் என்று உண்டு. You all can see, physically. நீங்கள் எல்லாரும் சரீர நிலைமையில் பார்க்க முடிகிறது அல்லவா? Show me your hands. கரங்களை காண்பீங்கள். Your eyes are okay? உங்களுடைய கண்கள் நன்றாக இருக்கிறது அல்லவா? No problem. எந்த பிரச்சனையும் இல்லை None அல்லவா? of us here we are blind, right? இங்க இருக்கிற யாரும் குருடர்கள் அல்லவே. But there's another kind of blindness. It's blindness in your mind. இன்னொரு விதமான குருட்டு தன்மை உண்டு. அது என்ன என்றால் மனதிலே வருகிற குருட்டாட்டம். Your mind is blinded. நம்முடைய மனதானது குருடா இருக்கும் பொழுது you cannot see anything, you cannot understand anything well. நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. Is that understandable? புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறதா? A blind man cannot see anything. ஒரு குருடன் எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. So when you have blindness in your mind, you will have difficulty in understanding the word of God. அப்படியே மனதிலே குருட்டுத்தன்மை இருக்கும் பொழுது வார்த்தையை புரிந்து கொள்வதில் பிரச்சனை வரும். Jesus came as a light into the world. இயேசு இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்தார். He came into his own, the Bible says. அவர் சொன்ன தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. But the world has not understood him. ஆனால் இந்த உலகமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. They rejected him. அவரை புறக்கணித்தது. So you need to have your eyes, spiritual eyes, the eyes of your mind being open to see what God is doing. ஆதலால் இப்படிப்பட்டதான ஒரு கண்கள் ஆவிக்குரிய நிலைமையில் திறக்கப்பட்டதாய் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை காணும்படியாக இருப்பது நல்லது. So now I said I'm going to talk about strongholds in our mind. நான் சொன்னேன் நம்முடைய மனதில் இருக்கிற அரண்களை குறித்து பேசுவேன். Come on, just lift your hand, show me. Everything begins with your thought. உங்களுடைய எண்ணத்திலிருந்து எல்லாமே துவங்குகிறது. And your thought is like a seed. உங்களுடைய எண்ணம் ஒரு வித்தை போன்றது. Did you understand? So in a garden you can sow a seed, and out of the seed you can grow out plants and trees, finally you get a lot of fruits out of it. எப்படி தோட்டத்திலே ஒரு விதையை நாம் விதைத்து விட்டு அதிலிருந்து செடிகளையும் மரங்களையும் அதற்குரிய கனி வகைகளையும் பெற்றுக்கொள்வதை போல. So now your life is like a garden. உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு தோட்டத்தை போன்றது. So you can decide what you want to grow in your garden. உங்களுடைய தோட்டத்திலே எதை நீங்கள் வளர்க்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்யலாம். The Bible says a man reaps what he sows. வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். It is not what God sows. கர்த்தர் விதைப்பது அல்ல. But it is what you sow. நீங்கள் விதைப்பது. A lot of times don't blame God when you are chosen to sow weeds instead of grains. களைகளை விதைத்துவிட்டு பயிர்களுக்குரிய விதைகளை விதைக்காத பட்சத்தில் நாம் கர்த்தரை குற்றம் சொல்லக்கூடாது. Your life is like a garden, you have to take care of it. உங்களுடைய வாழ்க்கை ஒரு தோட்டத்தை போன்றது, அதை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். The word of God is the seed from heaven above. பரத்திலிருந்து வருகிற அந்த தேவனுடைய வார்த்தையே வித்தை போன்றது. Somebody say with me, the word of God is the supernatural seed. சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வித்தாய் இருக்கிறது. So the seed comes from God. அந்த விதையானது தேவனிடத்திலிருந்து வருகிறது. Amen. So the seed cannot fail. அந்த விதை ஒரு நாளும் தோல்வியுற முடியாது. Say amen. Why? Because it's the seed of God. ஏனென்றால் அது தேவனுடைய விதை.
It has the life of God. அது தேவனுடைய ஜீவனை பெற்றதா It இருக்கிறது. has the power and the potential of God. தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பலனையும் பெற்றதா இருக்கிறது. The word of God in essence and substance, it's more like God. தேவனுடைய வார்த்தை சாரத்திலும் அதனுடைய முழு தன்மையிலும் தேவனாகவே இருக்கிறது. That word is Jesus himself. அந்த வார்த்தை இயேசுவே. In the beginning was the word, and the word was with God, and the word was God, the Bible says. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்ற வார்த்தை சொல்லுகிறது. So now God is willing to give that word to you. இப்பொழுது தேவன் அந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்க விருப்பமாய் இருக்கிறார். So you must take the word and decide what you want to do with that word. அந்த வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். Now, a lot of people, they do not know how to reap the benefits out of the word of God. அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற பலன்களை எப்படி அறுவடை செய்வது என்பதை தெரிவது They இல்லை. are only listeners, they are not doers. அவர்கள் கவனிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், ஆனால் அதை குறித்து ஒன்றும் செய்யாதவர்களாய் இருக்கிறார்கள். No, you do not know really the power, the greatness and the potential of the word that is received by faith and obeyed with a willing heart. ஒரு விருப்பமுள்ள இருதயத்தோடு பெற்றுக்கொள்ளப்பட்டதான அந்த வசனம் எவ்வளவு வல்லமையாய் கிரியை செய்யக்கூடும் என்பதின் அந்த பெரிய தன்மையோ அதனுடைய பலனையோ அதனுடைய வல்லமையோ அறியாதிருக்கிறோம். You need to have faith in your life. உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்க வேண்டும். So if you want to have faith, you need to have the word. உங்களுக்கு விசுவாசம் வேண்டும் என்றால் வார்த்தை வேண்டும். No, faith is not feeling or emotion. Faith is something what you receive from the word of God. வார்த்தை என்பது ஏதோ ஒரு உணர்வு அல்ல, ஏதோ நாம் ஃபீல் பண்ற விஷயம் இல்லை. இது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறதான காரியம். விசுவாசம். Faith is not emotion or feeling, but faith is something what you receive from the inspired word of God. விசுவாசம் என்பது ஏதோ ஒரு உணர்வு அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையினால் உணர்த்தப்பட்டு வருகிற ஒரு காரியம். You know, a lot of times you read Bible, you get bored, right? சில நேரம் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நம்ம இப்படி அதிலே சுவாரஸ்யப்படுவதில்லை அல்லவா? And you know why? Because the word is not inspired. ஏனென்றால் வார்த்தை நாம் அப்படி உணர்வோடு பெற்றுக்கொள்வது இல்லை. The word should be inspired by the Holy Spirit for you to see the depth of treasures in the word of God. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த ஆழத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை காண்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை நமக்குள் உணர்வோடு கொண்டு வர வேண்டும். So suppose you give offering to God. இப்படி வைத்துக்கொள்ளலாம், தேவனுக்கு காணிக்கை கொடுக்கும்போது Your offering is useless without faith. விசுவாசம் இல்லாமல் அந்த காணிக்கை பலனற்றதாய் மாறும். So if you want to have faith, you must go to the word. விசுவாசம் வேண்டும் என்றால் வார்த்தையின் இடத்திற்கு செல்ல வேண்டும். So you take the faith that the word gives and attach with your offering, then your offering will become a seed, no longer just a money. விசுவாசத்தை அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தையோடு இணைத்து நாம் பணத்தை காணிக்கையாக கொடுக்கும் பொழுது அது வித்தாய் மாறுகிறது, இல்லை என்றால் பணமாகவே இருக்கும். Amen. So God's going to honor what you give, not because you give a lot of money. God is not excited about it. நீங்கள் அதிகமாய் பணத்தை கொடுப்பதினால் தேவன் பரவசப்பட போவது இல்லை. No, God is honoring you because you are giving out of faith. You attach to faith with your money. உங்களுடைய பணத்தோடு நீங்கள் விசுவாசத்தை இணைத்து கொடுப்பதினாலே கர்த்தர் கனப்படுத்தப்படுகிறார். Amen. So now you have to attach faith that comes through the word in everything that you do. நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும் நீங்கள் விசுவாசத்தை இணைத்து செய்ய வேண்டும். Amen. So you can never get involved in any spiritual activity without faith that is supplied only by the word. வார்த்தையினால் மாத்திரம் வராத விசுவாசத்தை நீங்கள் இணைக்காமல் எதையும் செய்ய முடியாது. So if you want to pray, நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் you cannot just simply pray. நீங்கள் அப்படியே ஜெபிக்க முடியாது. Prayer will not touch heaven. பரலோகத்தை அந்த ஜெபம் தொடவும் செய்யாது. God will not answer your prayer. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலும் தரமாட்டார். No, God says, and you will answer only a prayer of faith. அவர் சொன்னார், விசுவாசத்தினால் வருகிற ஜெபத்திற்கே அவர் பதில் கொடுக்கிறார். The prayer that is offered in faith will make the sick person well. விசுவாசமுள்ள ஜெபமே பிணியாளியை ரட்சிக்கும். Not just the prayer. வெறும் ஜெபம் அல்ல. So when you pray, அதனால் ஜெபிக்கும்போது make sure you have faith to pray. உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். So when you lack faith, நீங்கள் விசுவாசத்தில் குறைவுபடும்போது where you should go? எங்கே நீங்கள் செல்ல வேண்டும்? You're not supposed to fast. நீங்கள் உபவாசிக்க கூடாது.
Now some people think if you fast and pray, you'll have more faith. நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது சிலர் நினைக்கிறார்கள் அதிகமாய் விசுவாசம் வரும். When you lack faith, go to the word. நீங்கள் விசுவாசத்தில் குறைவுபடும் பொழுது வார்த்தையின் இடத்திற்கு செல்லுங்கள். The word of faith is the fuel for your prayer. வார்த்தையினால் வருகிற விசுவாசமே உங்களுடைய ஜெபத்திற்கு எரிபொருளாய் மாறுகிறது. Your authority in prayer comes from faith in the word of God. உங்களுடைய ஜெபத்திற்குரிய அதிகாரமே வார்த்தையினால் வருகிற விசுவாசத்தில் வருகிறது. Amen. If you do business, நீங்கள் வியாபாரம் செய்யும்போது attach faith into your business. உங்களுடைய வியாபாரத்தோடு விசுவாசத்தை இணைத்துக் கொள்ளுங்கள். When you go to office, நீங்கள் அலுவலகத்திற்கு செல்லும்போது use your faith to do the work. அந்த வேலையை செய்ய விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். Amen. In everything and anything that you do, learn to use faith, combine faith in what you do and what you say. நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் பேசுகிற எல்லாவற்றிலும் உங்களுடைய விசுவாசத்தை இணைத்து செயல்படுங்கள். Now why I am saying that? நான் ஏன் சொல்லுகிறேன்? Hello, look at me. என்னை பாருங்கள். Are you okay? Why I am saying that? இதை நான் ஏன் சொல்லுகிறேன்? Because God is a God of faith. தேவன் விசுவாசத்தின் தேவனாய் இருக்கிறார். Now listen. என்னை கவனிங்க. God will not respond to you because you have a problem. உங்களுக்கு பிரச்சனை இருப்பதினால் தேவன் பதில் கொடுப்பது இல்லை. Because you are crying very much. இல்லை என்றால் மிகவும் அழுவதினாலும் அல்ல. That's why we keep on crying and there's no answer to our prayer. அதனால தான் அதிகமாய் நாம் அழுதாலும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருவது இல்லை. You have to understand the principles and the laws that govern the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை இயக்குகிற அந்த கோட்பாடுகளையும் அதற்குரிய குறிப்புகளையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். Amen. So now you see that, and I'm holding this cup of this cup. இந்த பாத்திரத்திற்குரிய இந்த மூடியை நான் கையிலே வைத்திருக்கிறேன். Right? See, now if I throw it up, it's going to come down. நான் இதை வீசி எறிவேன் என்றால் அது கீழே வரும். Why did it come down? ஏன் கீழே வந்தது? I'll be a fool only to think if I'm going to throw it up, it's going to stay there. நான் இப்படி தூக்கி எறிந்தால் மேலே இருக்கும் என்று நான் நினைப்பேன் என்றால் அது என்னுடைய மதியீனம். Why? ஏன்? Newton's law. What is that? The law of gravitation. பாருங்கள், இது நியூட்டன்ஸ் லா என்று சொல்லப்பட்ட அவருடைய கோட்பாடு. இது புவி ஈர்ப்பு தன்மையை குறித்ததான ஒரு கோட்பாடு. Anything that I'm going to throw up, it's going to come down because of the law of gravitation. நான் எதை மேலே எறிந்தாலும் அது கீழே வரப்போகிறது ஏனென்றால் இது புவி ஈர்ப்பு தன்மையினுடைய ஒரு கோட்பாடு. So even in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திலும் there are laws that govern our faith and the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலும் நம்முடைய விசுவாசத்தை ஆளுகிற சில கட்டளைகள் உண்டு. You need to understand the faith principles in the word of God to pray efficiently. நீங்கள் பலனுள்ளவர்களாய் ஜெபிப்பதற்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற வார்த்தையின் கோட்பாடுகளை அறிந்திருக்க வேண்டும். So the Lord say when you pray for the sick, it doesn't mean that I'm going to heal. தேவன் ஒரு பிணியாளிக்காக ஜெபிக்க சொல்லும்போது நான் அவரை சுஸ்தமாக்குகிறேன் என்ற அர்த்தம் இல்லை. He said if you offer a prayer of faith, then God will heal that person. நீங்கள் விசுவாசமுள்ள ஜெபத்தை செய்வீர்கள் என்றால் கர்த்தர் அவர்களை சுஸ்தமாக்குவார். So something like you can use the gun without bullet. இப்படித்தான் உள்ளே புல்லட் இல்லாம கன்னை பயன்படுத்துவதை போன்றது. Imagine that you use the gun without bullet, you just press, it just only clicks. இப்படித்தான் துப்பாக்கியை பயன்படுத்தும் பொழுது அதற்குரிய உள்ள புல்லட் போடாம செய்த சவுண்ட் தான் வரும். I know a lot of people they just have gun without bullets. இப்படித்தான் அநேகருடைய கைகளிலே துப்பாக்கிகள் உண்டு ஆனால் அதற்குரிய ரவை இல்லை. I know you look at the devil, I'm going to shoot you and shoot you, you only click. பாருங்கள், பிசாசை பார்த்து இப்படித்தான் நாம் தாக்க நினைக்கிறோம் ஆனால் இப்படி சப்தம் தான் இடுகிறோம். Faith is the bullet in your prayer. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த விசுவாசமானது அப்படிப்பட்டதான ஒரு உந்து விசை சக்தி உள்ளதா இருக்கு. You have to make sure that you put the faith, the bullet inside your weapon before you fire it. நீங்கள் யுத்தமிடுவதற்கு முன்பாக உங்களுடைய அந்த வெப்பன் ஆயுதத்திலே போடப்படுகிற அந்த பலத்தை போன்றது உங்களுடைய விசுவாசம். Somebody say hallelujah. Somebody say word of faith. விசுவாசம். Amen. வார்த்தையின் வருகிற விசுவாசம். So remember, you have to use faith in almost everything and in anything. நீங்கள் அந்த விசுவாசத்தை எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் பயன்படுத்த வேண்டும். So you have to use faith in your marriage, in your family, in your business, in your finance, in your prayer, in your worship, in your giving. Almost God will not accept anything without faith from your side. உங்கள் பட்சத்திலிருந்து விசுவாசத்தில் வராத எதையுமே தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆதலால் நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் வாழ்க்கையாகட்டும், திருமணம்
திருமணமாகட்டும், உங்களுடைய பொருளாதாரமாகட்டும், ஆராதனையாகட்டும், காணிக்கையாகட்டும், நீங்கள் செய்கிற எதிலுமே விசுவாசத்தை இணைத்து நீங்கள் செய்ய வேண்டும். It is impossible to please God without faith. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Amen. So now this is only introduction. இது முகவுரை மாத்திரமே. Now what did I say I am going to talk about? எதை குறித்து பேசுவேன் என்று சொன்னேன்? Dealing with the strongholds in your mind. நம்முடைய மனதில் உள்ள அரண்களை சரி செய்வது எப்படி? Now why did I speak about faith is because it's impossible for Satan to build up strongholds in the mind of a man of faith or a woman of faith. ஒரு விசுவாசமுள்ள மனுஷனுடைய இல்லை என்றால் விசுவாசமுள்ள ஸ்திரீயுடைய மனதிலே அரண்களை எழுப்புவது என்பது பிசாசினால் கூடாத காரியம். Now I told you life is like a garden and your thought is like a seed that you consciously sow. நான் சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு தோட்டத்தை போன்றது. உங்களுடைய எண்ணமானது நீங்கள் உணர்ந்தே விதைக்கிற ஒரு காரியம். Now listen. இப்பொழுது கவனியுங்கள். I want to talk to you a little about empowering your thought. சிறிது நேரம் உங்களுடைய எண்ணத்தை எப்படி பலனுள்ளதாய் மாற்றுவது என்பதை குறித்து நான் பேசுகிறேன். Be it for good or be it for evil. அது நன்மையாகட்டும் தீமையாகட்டும். So now the thought being empowered. நான் சொன்னேன் எண்ணம் பலனுள்ளதாய் மாற்றப்படுவது. How do I empower my thought? எப்படி என் எண்ணத்தை பலனுள்ளதாய் மாற்ற முடியும்? Now listen to me. என்னை கவனியுங்கள். First is a thought. முதலில் ஒரு எண்ணம். The next step is called a meditated thought. இரண்டாவது அந்த படி என்னென்றால் தியானிக்கப்பட்ட எண்ணம். So now listen. இப்பொழுது கவனியுங்கள். When you talk about meditated thought, தியானிக்கப்பட்ட எண்ணத்தை பற்றி பேச வேண்டும் say என்றால் meditated thought. That means you're going to invest time to build up the thought life. அப்படி என்றால் அந்த எண்ணத்தை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் நேரத்தை விதைக்க போகிறீர்கள். So now when some thoughts come at the threshold of your mind, உங்களுடைய மனதின் அந்த வாசல் அருகே எண்ணங்கள் வரும்பொழுது you need to use your discernment. உங்களுடைய பகுத்தறிவை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். You have to use your spirit to discern whether it's from God or from the devil. தேவனிடத்தில் இருந்தா இல்லை என்றால் பிசாசின் இடத்திலிருந்து வருகிறதா என்பதை உங்களுடைய ஆவியை பயன்படுத்தி நீங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும். No, not only good thoughts. நல்ல எண்ணங்கள் மாத்திரம் அல்ல, even the thoughts that are seemingly good. ஒருவேளை நல்லதை போன்று வருகிற எண்ணங்கள் கூட. So now that's where we are all deceived. அங்குதான் நாம் எல்லாருமே வஞ்சிக்கப்படுகிறோம். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்கள். He was deceived because she thought it's good for food. ஏவாள் கூட வஞ்சிக்கப்பட்டதற்கு காரணம் அவள் நினைத்தால் அது சாப்பிடுவதற்கு நல்லது. So all I tell you, don't let the devil define what is goodness, but allow God to define what is good for your life. ஆதலால் பிசாசானவன் எது நல்லது என்பதை குறிக்க கூடாது, தேவனே எது நல்லது என்பதை நமக்கு சொல்லித் தர வேண்டும். Amen. The counsel from the world, from Satan, will always confuse you. சாத்தானிடத்திலிருந்து வருகிற இந்த உலகத்திலிருந்து வருகிற எல்லா ஆலோசனைகளும் உங்களை குழப்பத்திற்குள்ளாக்கும். Your counsel should be directly connected to the authority of God's word. தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தோடு உங்களுக்கு வருகிற எந்த ஆலோசனையும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். So now thought. இப்பொழுது எண்ணம். So now you take the thought to another level. உங்களுடைய எண்ணத்தை ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு கொண்டு செல்கிறீர்கள். You're going to invest time. நீங்கள் அதற்குரிய நேரத்தை மூலதனம் செய்ய போகிறீர்கள். You're going to meditate upon the thought. அந்த எண்ணத்தை நீங்கள் தியானிக்க போகிறீர்கள். You understand what I'm saying? That means you're going to spend hours, even weeks, even months thinking about the same thought. அந்த எண்ணத்தை நீங்கள் பல மணி நேரங்கள் இல்லை என்றால் பல வாரங்கள் இல்லை என்றால் பல மாதங்கள் நீங்கள் நேரம் எடுத்து சிந்திக்க போகிறீர்கள். So if it is a good thought from God, தேவனிடத்திலிருந்து வந்த நல்ல எண்ணம் என்றால் it's going to grow like a beautiful and wonderful tree that gives delicious fruits out of it. அதிலிருந்து நல்ல பலனளிக்கக்கூடிய கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மரமாக அது வளர போகிறது. You understand what I'm saying? But if it's a demonic and sinful thought, ஒருவேளை அது பிசாசுக்குரிய பாவ எண்ணம் என்றால், if you're going to spend hours and weeks and months
in that, invest in that. நீங்கள் அதிலே பல மணி நேரங்களோ வாரங்களோ மாதங்களோ மூலதனம் செய்கிறீர்கள் என்றால், by choosing to think about the same all the time, அதை குறித்தே பலமுறை சிந்திக்க முடிவு செய்கிறீர்கள் என்றால், no, I want to tell you, as the days go by, months go by, years go by, it will create a pattern by itself in your mind. பல வாரங்களும் மாதங்களும் வருஷங்களும் செல்லும்போது அது உங்களுக்குரிய அந்த எண்ணங்களின் வடிவமைப்பை உண்டாக்கிவிடும். So the enemy has the power to create a pattern of thought in your mind that we would like to define tonight as the stronghold in your mind. எதிரியானவன் உங்களுடைய மனதிலே கொண்டு வருகிற அந்த குறிப்பிட்ட எண்ணத்தின் வடிவமைப்பையே நான் இந்த ராத்திரி அரண் என்று அழைக்கிறேன். The strongholds in your mind cannot happen simply unless until you are consciously invested a lot of time, weeks and months and even years. அரண்கள் என்று சொல்லப்படுகிற இந்த காரியங்கள் அப்படியே வருவது இல்லை. நீங்கள் பல மாதங்களும் இப்படி இல்லையென்றால் வருடங்கள் கூட உங்களுடைய நேரத்தை மூலதனம் செய்யாமல் அவைகள் எழும்புவது இல்லை. Some of thought patterns in your mind can exist even for 20 years or even 30 years. உங்களுடைய எண்ணத்தின் சில அந்த வடிவங்களை பார்ப்பீர்கள் என்றால் சில நேரம் அது 10-20 வருடங்கள் கூட இருக்கிறதா இருக்கலாம். You are the prisoner of your own thoughts. உங்களுடைய எண்ணங்களுக்குரிய ஒரு கைதியாக நீங்கள் இருக்கிறீர்கள். You know it's wrong. உங்களுக்கு தெரியும் இது தவறு. But you can't resist it. ஆனால் அதை எதிர்க்க முடிவது இல்லை. No, you decide that you don't want to think about it. நீங்கள் அதை சிந்திக்க கூடாது என்று முடிவு செய்கிறீர்கள். But you end up thinking about it. ஆனால் அதை சிந்திக்கிறவர்களாய் முடிந்து விடுகிறீர்கள். And you are investing a lot of time, years and even months and years. Finally, it grows like a powerful, unshakable tree with deep roots in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே மிக ஆழமான வேர்களை விட்ட ஒரு பலனுள்ள அசைக்கப்பட முடியாத ஒரு மரத்தை போன்று, ஏனென்றால் வாரங்கள் மாதங்கள் அல்ல வருஷங்கள் நீங்கள் அந்த எண்ணங்களுக்கு மூலதனம் செய்திருக்கிறீர்கள். Are you listening to what I'm saying? I'm talking about something here. நான் சொல்வது இங்கே மனதிலே இருக்கிறதான காரியம். Here. மனதிலே. That means அப்படி என்றால் when you read the word, நீங்கள் வார்த்தையை வாசிக்கும்போது meditate upon the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும். The Holy Spirit has the power to program your mind. பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய மனதை எப்படி வடிவமைப்பது என்று தெரியும். The Holy Spirit will program your mind using the word of God to produce resistance against everything that is sinful in this world. இந்த உலகத்திலிருந்து வருகிற எல்லா பாவமான காரியங்களுக்கு விரோதமான எதிர்ப்பு தன்மையை பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி உங்களில் உருவாக்குவார். Amen. A lot of us we read Bible. அநேக நாம் வார்த்தையை படிக்கிறோம். But we don't invest time to have a powerful meditation on the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே தியானிக்க கூடியதான நிலைமையில் நாம் நேரத்தை மூலதனம் செய்வது கிடையாது. You are just a casual reader. ஏதோ ஒரு சாதாரணமாக படிக்கிற நபர் நீங்கள். You will not get anything from the word. நீங்கள் அப்படி இருப்பிக்கின்ற ஒன்றையும் வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. It demands time. ஏனென்றால் அது நேரத்தை பலவந்தம் செய்கிறது. I would like to carefully use the word invest time. நான் சொன்னேன் நேரத்தை மூலதனம் செய்வது. Invest on priority basis. முதன்மையின் அடிப்படையில் மூலதனம் செய்வது. You can watch movie for 3 hours. நீங்கள் ஒரு படத்தை 3 மணி நேரம் பார்க்க முடியும். People read the newspaper for hours together. பத்திரிகைகளை ஜனங்கள் பல மணி நேரங்கள் வாசிக்கிறார்கள். We say we are all busy. நாம் எல்லாரும் சொல்லுகிறோம் நேரம் இல்லை. We create time to go out for dinner outside. வெளியிலே இரவு உணவிற்கு நேரத்தை உருவாக்கி செல்கிறோம். We go for outing during holidays. பாருங்கள் விடுமுறை நாட்களில் நாம் வெளியிலே சுற்றுலாவுக்கு செல்லுகிறோம். We go for shopping. கடைத்தெருவுக்கு செல்லுகிறோம். But still we are busy. இன்னும் நாம் நேரம் இல்லாமல் தான் இருக்கிறோம். We create time for what we want. நமக்கு என்ன வேண்டுமோ அதற்குரிய நேரத்தை நாம் உருவாக்கிக் கொள்கிறோம். We create time for what we like. நமக்கு எது விருப்பமோ அதற்குரிய நேரத்தை உருவாக்கிக் கொள்கிறோம். Somehow the devil has deceived you and me. உங்களையும் என்னையும் பிசாசு எப்படியோ வஞ்சித்திருக்கிறார். When it comes to the reading of the word, no time. வார்த்தையை வாசிப்பதற்கு மாத்திரம் நேரம் இல்லை. No, you have only 10 minutes left to go to the office, then you take Bible. 10 நிமிடம் தான் இருக்கும் அலுவலகத்திற்கு செல்ல உடனே வேதத்தை எடுப்பது. How does it help? எப்படி அது உதவி செய்ய How முடியும்? can God talk to you? எப்படி தேவன் நம்மோடு பேச முடியும்? What is this? It's not a newspaper. இது ஒரு செய்தித்தாள் அல்லவே. This is something where God is
communicating with you through the word of God. அவருடைய வார்த்தையிலிருந்து அவர் உங்களோடு பேசுகிறதான ஒரு காரியம் அல்லவா? My friend, invest time. நண்பரே, இதற்கு நீங்கள் மூலதனம் செய்தே ஆக வேண்டும் நேரத்தை. If you are attacked by the devil in your mind, I want to tell you, you are somebody who don't invest time to meditate upon God's word. தேவனுடைய வார்த்தையில் தியானம் செய்வதற்கு உங்களால் முடியவில்லை என்றால் உங்களுடைய மனதானது பிசாசினால் தாக்கப்படுகிறது. Unrenewed mind is always a liability to your own life. உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு மறுரூபமாக்கப்படாத மனதானது பாரத்திற்குரியது. The enemy can always put the hook on the unrenewed mind and try to control by his power. பாருங்கள், மறுரூபமாக்கப்படாத மனதை எதிரியானவன் எப்பொழுதுமே ஒரு கொக்கி போட்டு இழுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதை போல் செய்ய முடியும். I'm trying to teach so that you will understand the word of God. நீங்கள் வார்த்தையை புரிந்து கொள்ளத்தக்கதாய் நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். Jesus taught a lot of times. Most of the people never understood. இயேசு அதிகமான முறை போதித்தார், ஆனால் ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை, including the disciples. சில நேரம் சீஷர்களும் கூட. They came back and said, what does it mean? அவர்கள் திரும்பி வந்து கேட்ட காரியம், நீ சொன்ன ஓமையின் கருத்து என்ன? I know you are all saying hallelujah, praise the Lord. நீங்கள் எல்லாரும் இப்படித்தான் ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறீர்கள். So I do not know how much you understood the word. ஆனால் எவ்வளவு வார்த்தை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. When you don't understand the word, the Bible says, Jesus said, the devil will come and steal the word of God away from you. நீங்கள் வார்த்தையை உணராதிருக்கும் பட்சத்திலே இயேசு சொன்னதான காரியம், பிசாசானவன் வந்து அந்த வார்த்தையை திருடி கொண்டு போய் விடுகிறார். You can be under the teaching of the most anointed men of God, but I want to tell you, if you are not careful, the devil will come, take it away. பாருங்கள், நீங்கள் எவ்வளவு மிகவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்கள் மூலமாக வார்த்தையினால் போதிக்கப்பட்டாலும் நீங்கள் கவனம் எடுத்து அதை உணர்ந்து பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் பிசாசானவன் அதை எடுத்து போடுகிறான். If I can give you 1 crore rupees now, இப்போது 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றால், the moment you go to the road, somebody comes and takes it away, robs it. How does it benefit you? தெருவுல போகும்போதே யாராவது வந்து திருடி கொண்டு போகிறான் என்றால் என்ன பலன் உங்களுக்கு? I didn't give to the robber. நான் திருடனுக்கு கொடுக்கவில்லை, I gave it to you. உங்களுக்கு கொடுத்தேன். But when you reach the road, ஆனால் நீங்க சாலைக்கு சென்ற உடனே, now sometimes we are foolish. நாம் சில நேரம் மதியற்றவர்களாய் இருக்கிறோம். No, without wisdom. அதான் ஞானம் இல்லாமல், not knowing how to guard what we have received. நாம் பெற்றுக்கொண்டதை எப்படி பாதுகாப்பது என்பதை அறியாமலேயே இருக்கிறோம். So the robber took it away. அதனால் கொள்ளைக்காரன் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். No, God gives the word to you. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். Say amen. He gives the treasures to you. பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். He gives the blessings to you. ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். But we let Satan come and steal that. ஆனால் சாத்தான் வந்து அதை திருடிக் கொள்ளும்படியை நாம் அனுமதித்தோம். Don't allow the enemy to steal what God gives you. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதை எதிரியானவன் திருடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். Say amen. Hallelujah. So now, thought and meditated thought. நான் சொன்னேன் எண்ணம், தியானிக்கப்பட்ட எண்ணம். I would like to encourage you. நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Invest time in meditation. நேரத்தை எடுத்து நீங்கள் தியானிக்க வேண்டும். Some people always watch on TV. சிலர் எப்பொழுதுமே தொலைக்காட்சியை பார்ப்பார்கள். They listen to all kinds of preachers. எல்லா பிரசங்கிகளையும் கேட்பார்கள். It's something like going to a hotel and different hotels and eat all kinds of food. இது எப்படி இருக்கிறது என்றால் எல்லா ஹோட்டலுக்கும் போய் எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிடுவதை போன்றது. Learn to read your Bible first. முதலாவது உங்களுடைய வேதத்தை நீங்கள் வாசியுங்கள். Amen. When he, the Spirit of truth, comes, he will guide you into the fullness of truth. ஆவியானவர் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். சத்திய ஆவியானவர். Sometimes we are spiritually lazy. சில நேரம் ஆவியின் நிலைமையிலே நாம் சோம்பேறிகளாய் இருக்கிறோம். We don't want to really study the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்க விரும்புவது இல்லை. We don't want to develop that intimate relationship with the Holy Spirit so that the Holy Spirit, the wonderful teacher, can teach you the word. No matter where you are, he can teach you the word. நீங்கள் எங்கே இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அருமையான போதகர் உங்களுக்கு போதிக்க முடியும். நாம் அவரால் கற்றுக்கொள்ள பட இடம் கொடுப்பதே இல்லை. Get me a chair. Fast, come. I told you we are spiritually lazy. நான் சொன்னேன் ஆவிக்குரிய நிலைமையில் நாம் சோம்பேறிகளாய் I'm doing இருக்கிறோம். some other things so that you will not forget. நான் சில காரியங்களை ஏன் செய்கிறேன் என்றால் நீங்கள் மறக்க கூடாது. Sometimes we don't want to even eat and we want somebody to feed on our mouth. சில நேரம் நாம் சாப்பிட கூட விரும்புவதில்லை, ஊட்டி விட விரும்புகிறோம். You sit at home like this.
இப்படி வீட்டிலே உட்காருகிறோம், like this, கால் மேலே கால் போட்டுக் கொள்கிறோம், turn on the TV, தொலைக்காட்சியை பார்க்க விரும்புகிறோம், கையில ரிமோட் இருக்கு அல்லவா. There's a preacher preaching the word of God. தேவனுடைய ஊழியக்காரர் இப்படியாக பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். I don't like it. You go to the next channel. அது பிடிக்கலனா இன்னொரு சேனல். 5 minutes you listen there. 5 நிமிடம் அதை கவனிக்கிறோம், தலையை சொரிகிறோம். Then you take your cell phone and make a call. இப்படி கைபேசி எடுத்து ஒரு அழைப்பை விடுகிறோம். You don't like even that preacher. அந்த பிரசங்கியும் பிடிப்பதில்லை. Then you turn to another channel. பிறகு இன்னொரு சேனலுக்கு செல்கிறோம். Something wrong. ஏதோ ஒன்று தவறாய் போய் கொண்டிருக்கு. Nothing wrong about the preachers who preach the word of God. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற பிரசங்கிகளிடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. There's something wrong with you. ஆனால் உங்களிடத்தில் ஏதோ ஒன்று தவறு இருக்கு. You don't have the discipline of sitting at the feet of God and reading the word for yourself, directly feeding your mouth, your heart, your mind with the word of truth by the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஒரு ஒழுங்கின் நிலைமையிலே தேவனுடைய பாதத்தை பற்றிக்கொண்டு உட்கார்ந்து நம்முடைய இருதயத்தையும் மனதையும் அவர் போஷிக்கும்படியாக வார்த்தையை பெற்றுக்கொள்ள நாம் அனுமதிப்பது இல்லை. I will tell you, for every 1 hour teaching, எல்லா 1 மணி நேர போதனையிலும் you need to spend 7 hours at your home digesting and working on and learning the truths that are taught to you. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு போதிக்கப்பட்ட அந்த சத்தியத்தை நீங்கள் 7 மணி நேரமாவது வீட்டிலே இருந்து தியானித்து அந்த வார்த்தைகளை ஜீரணித்தாக வேண்டும். The Holy Spirit will continue to teach you. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து போதிப்பார். Now after 8:30 I will stop. நான் 8:30 மணிக்கு நிறுத்தி விடுவேன். So when you go back home, நீங்கள் வீட்டுக்கு திரும்பி the செல்லும்போது Holy Spirit will teach you even at 10 o'clock. 10 மணிக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் The next day போதிப்பார். morning when you go through the notes, he is going to teach you more. மறுநாள் காலையிலே எழுதப்பட்டவைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது இன்னும் அவர் போதிப்பார். He is going to teach you more and more and more, and I want to tell you, now he is a powerful teacher. அவர் தொடர்ந்து போதித்துக் கொண்டே இருப்பார், ஏனென்றால் அவர் ஒரு வல்லமையான போதகர். Somebody shout hallelujah. Learning from the Holy Spirit. பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது. That's the reason we tell you, take notes. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Amen. Because you have to sow it in your heart. ஏனென்றால் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் அவைகளை விதைத்தாக You have to வேண்டும். remember it. அதை நினைவில் வைத்துக் கொள்ள You have வேண்டும். to take it to another level called meditated thought. அதை தியானிக்கப்பட்ட எண்ணமாக மாற்றி இன்னொரு அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும். Amen. So now, இப்பொழுது any thought you're going to invest time meditating, listen. You are directly or indirectly preparing yourself to get into the action. எந்த எண்ணத்தையும் நாம் ஒரு தியானிக்கப்பட்ட எண்ணமாக மாற்ற நேரத்தை செலவிடும் பொழுது, இல்லை என்றால் மூலதனம் செய்யும் பொழுது, நாம் நம்மை கிரியையில் கொண்டு வர ஆயத்தப்படுத்துகிறோம். You do not know that thoughts have the power to integrate your soul, your spirit and your body. உங்களுக்கு தெரிய வேண்டும், உங்களுடைய எண்ணத்திற்கு உங்களுடைய ஆத்துமாவையும் ஆவியையும் சரீரத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை, இல்லை என்றால் வல்லமை இருக்கிறது. Yes, that's the power of thoughts. அதுதான் எண்ணங்களின் வல்லமை. The Holy Spirit will not bypass your mind. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனதை தாண்டி ஒன்றும் செயல்பட மாட்டார். Your spirit is born again when you came to the Lord. நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்த பொழுது உங்களுடைய ஆவியானது மறுபடியும் பிறந்தது. But your mind is not born again. ஆனால் உங்களுடைய மனது மறுபடியும் பிறக்கவில்லை. So the Holy Spirit said, அதனால் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், I will help you to renew your mind. உங்களுடைய மனதை மறுரூபமாக்க நான் உதவி செய்வேன். Amen. So using the word, the Spirit of God will teach you the deeper truths in order to renew your mind and to align your mind with the mind of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோடு நீங்கள் இணைக்கப்படத்தக்கதாய், இல்லை என்றால் பொருந்தத்தக்கதாய் தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற ஆழத்தை வெளிப்படுத்தி அந்த வார்த்தையினால் வருகிற மறுரூபத்திலே உங்களுடைய மனதை நடத்துவார். Listen now. If there is an evil thought entering your mind, ஏதாவது ஒரு தீமையின் எண்ணம் உங்களுடைய மனதிலே நுழைகிறது என்றால், or sinful thought, இல்லை என்றால் பாவ எண்ணம். So before that I would like to tell you, thoughts can come from
three sources. அதற்கு முன்பு நான் சொல்லுகிறேன் எண்ணங்கள் மூன்று விதமான காரியங்களிலிருந்து வரும். The Bible says nobody knows the thought of a man except this man's spirit within him. வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷனில் உள்ளவைகளை யார் அறிய முடியும்? So now the thoughts can proceed from yourself. இப்பொழுது எண்ணங்கள் உங்களில் இருந்தும் புறப்பட முடியும். Self generated thoughts, write it down. சுயமாய் உற்பத்தி செய்யப்பட்ட எண்ணங்கள். So number 2 is இரண்டாவது, thoughts can come from God. எண்ணங்கள் தேவனிடத்திலிருந்து வர முடியும். Amen. God inspires you and gives you a thought of wisdom or knowledge based on the word of God. உங்களை உணர்த்தி வார்த்தையின் அடிப்படையில் தேவன் ஒரு எண்ணத்தை கொண்டு வர முடியும். All right. Number 3 is thoughts can come from Satan directly. இல்லை என்றால் எண்ணங்கள் சாத்தான் இடத்திலிருந்து நேரடியாக வர முடியும். The Bible says Judas was deceived, not because Satan entered Judas. யூதாசை வஞ்சிக்கப்பட்டதாக நாம் இங்கே பார்க்கவில்லை, ஆனால் சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் என்று எழுதியிருக்கிறது. How? எப்படி? Through his thoughts. அவனுடைய எண்ணங்களின் மூலமாய். So you have to be very careful. அதனால் மிக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். You have to discern, find out whether thoughts are coming from within myself or it's coming from outside. ஆதலால் எனக்குள்ளிருந்து வருகிறதா இல்லை என்றால் வெளியிலிருந்து வருகிறதா என்பதை நான் பகுத்தறிய வேண்டும். So now, இப்பொழுது when the devil talks to you, பிசாசு உங்களிடத்தில் பேசும்போது, when you like to deceive you, உங்களை அவன் வஞ்சிக்க விரும்பும்போது, he always talks in first person singular. அவன் நீங்கள் பேசுவது போல பேசுவான். Right? So assume that I am the devil. இப்போது நான் பிசாசு என்று யூகித்துக் கொள்ளுங்கள். No, here is a person. இங்கே ஒரு நபர் இருக்கிறேன். So now I go to her and I won't say, go and see movie. நான் போய் நீ போய் சினிமா பார் என்று சொல்ல மாட்டேன். You understand what I'm saying? So when I say, நான் பேசும்போது I will tell, நான் இப்படி சொல்லுகிறேன், I want to go and see movie. நான் சினிமா பார்க்க போகிறேன். So now she has received the thought. இப்போது இந்த நபர் அந்த எண்ணத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார். But she doesn't understand it is coming from Satan. ஆனால் இந்த நபருக்கு அது சாத்தானிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லை. But somehow by covering my identity, I try to infuse the thought in her mind, made her to believe that it is her own thought instead of understanding it's a thought from me. சாத்தானிடத்திலிருந்து வந்த எண்ணம் போல் தெரியாதபடிக்கு என்னை நானே மறைத்து கொண்டு அது அவளுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்ட எண்ணம் போல் நான் காண்பித்து அது அவளுடைய எண்ணம் என்பதை நான் நம்ப பண்ணியிருக்கிறேன். So after some time, சில நேரத்திற்கு பிறகு I move away. நான் கடந்து சென்று விடுகிறேன். The input I gave her begins to work. நான் கொடுத்த அந்த எண்ணமானது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். Because she has not discerned it. ஏனென்றால் அதை அவள் இனம் கண்டுகொள்ளவில்லை. It's going to replay and play and play in her mind until she gets into the action. ஒரு கிரியில் நடப்பிக்கும் வரைக்கும் அந்த மனதிலே இது தொடர்ந்து 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 செயல்பட்டு கொண்டே இருக்கும். I want to go to movie. நான் சினிமா பார்க்க செல்ல போகிறேன். நான் சினிமா பார்க்க செல்ல போகிறேன். Finally, கடைசியாக it becomes a desire. அது ஒரு விருப்பமாக மாறுகிறது. Finally, கடைசியாக you own the desire. அந்த இச்சையை சுயமாக்குகிறீர்கள். Did you understand this? So now, devil is a liar. பிசாசு பொய்யன். When he speaks, you have to understand he is speaking on his own. அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். It is not my thought. நீங்கள் சொல்ல வேண்டும் இது என் எண்ணம் அல்ல. It is not from me. இது எனக்குள் இருந்து வரவில்லை. I rebuke you, Satan, in Jesus' name. Get out. சாத்தானே, இயேசுவின் நாமத்திலே உன்னை நான் கடிந்து கொள்கிறேன், போ. That time you will see the voice stops. அப்பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த சத்தம் நின்றுவிடும். The thought will stop. அந்த எண்ணமும் நின்றுவிடும். Somebody say amen. Hallelujah. Lift your hand and say after me. கரங்களை உயர்த்தி எனக்கு பிறகாக சொல்லுங்கள். Every demonic spirit that is trying to communicate to me in my mind, in my spirit, in my subconscious mind, in Jesus' name, I bind you right now. Amen. Say it in Tamil. தமிழில் சொல்லலாமா? பிசாசின் சக்தியினால் வருகிற எந்த எண்ணமானாலும் என்னுடைய மனதிலோ என்னுடைய ஆவியிலோ என்னுடைய உணர்விலோ எந்த ஆழத்தில் இருந்தாலும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போதே உன்னை நான் கட்டி புறம்பாக்குகிறேன். ஆமென். Amen. Happy. Now listen. The devil knows that if you go to Jesus and say straight away you should not go to the cross and die, Jesus will rebuke him, maybe destroy him. சாத்தான் நேரடியாக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சென்று நீ சிலுவைக்கு செல்லக்கூடாது, அங்கே மரிக்க கூடாது என்று சொல்லியிருப்பான் என்றால் இயேசு அவனை அப்பொழுதே சபித்திருப்பார். So now he decided, okay, let me use Peter. ஆனால் அவன் இப்பொழுது முடிவு செய்த நான் பேதுருவை பயன்படுத்தட்டும். Right? Message is the same. செய்தி ஒன்றுதான். The content is the same. கருத்தும் ஒன்றுதான். But the devil decided, I'm not going to do it. I had my encounter with Jesus and I failed, but now I want to use somebody who is close to Jesus. பிசாசு நினைத்தான் நான் ஏற்கனவே இயேசுவை சந்தித்து தோற்று போனேன், ஆனால் இப்பொழுது யார் இயேசுவினிடத்தில் நெருங்கி இருக்கிறானோ அவனை நான் பயன்படுத்துவேன். So now Peter doesn't have discernment. பேதுருக்கு இப்பொழுது பகுத்தறிவு இல்லை. Sometimes we also speak. Now we are quick to speak without discernment. நாம் பகுத்தறிவு இல்லாமல் விரைந்து பேசி விடுகிறோம். ஆவிக்குரிய பகுத்தறிவு, spiritual discernment. ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாமல். Right? Like Peter. பேதுருவை போல. Peter is always in a hurry. எப்பொழுதுமே அவசரப்படுகிறவன். First to jump on the water. முதலிலே தண்ணீருக்குள் குதிப்பான். First one to speak. முதலாவது பேசி விடுவான். Remember, he is an old guy. ஏன்னா அவன் வயதானவர். So you spoke of without knowing that he has given his mouth over to Satan. சாத்தானுக்கு தன் வாயை கொடுத்திருக்கிறோம் என்பதை கூட அறியாமல் பேசிவிட்டான். A lot of people we don't realize, and sometimes we give it on hiring to the enemy. Give it on hiring to the enemy. நாம் இப்படி எதிரிக்கு வாடகை கொடுத்திருக்கிறோம் என்பதை கூட அறியாமல் வாயை வைத்திருக்கிறோம். The devil say, why I should speak now when I have you? நீ இருக்கும்போது நான் ஏன் பேசணும்னு பிசாசே சொல்லுகிறான். So he puts his word in our mouth. அதனால அவனுடைய வார்த்தையை நம்ம வாயிலே வைக்கிறான். And sends us to the right person. சரியான ஆளுக்கு நேராய் அனுப்புகிறான். So that we go and discourage them. போய் அவர்களை நாம் என்ன செய்கிறோம்? இப்படித்தான் சோர்வுள்ளாக்குகிறோம். So we go and destroy their hope and faith. அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய விசுவாசத்தை அழித்து விடுகிறோம். You follow what I'm saying? Why I'm saying discern. இனம் கண்டுகொள்ளுங்கள். The devil like to use even those who are very close to you. உங்களோடு மிக நெருங்கி இருக்கிற சிலரை கூட பிசாசு பயன்படுத்துவான். You may say, no, I know they are very close to me. அவங்க எங்க ரொம்ப நெருக்கமானவங்க எல்லாம் சொல்லாதீங்க. I know, find out whether they are close to the devil. ஆனா பிசாசோட நெருங்கி இருக்கிறார்களா என்று கண்டுபிடியுங்கள். It's not enough they are close to you, whether they are close to the enemy. உங்களோடு நெருங்கி இருக்கிறார்களா என்பது அல்ல, எதிரியோடு நெருங்கி இருக்கிறார்களா என்பதை கண்டுபிடிங்கள். Jesus discerned. இயேசு பகுத்தறிந்தார். He looked at Peter. பேதுருவை பார்த்தார். Peter's voice. பேதுருடைய சப்தத்தையும் பார்த்தார். But devil's message. பேதுருடைய சத்தமானால் பிசாசுனுடைய செய்தி. So he didn't say Peter. அதனால் பேதுருவே என்று சொல்லவில்லை. I rebuke you, Peter. உன்னை பேதுருவே கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லவில்லை. He said, get behind me, Satan. எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்றார். He spoke to Peter, not to Satan. அவர் பேதுருவிடத்தில் பேசின சாத்தானிடத்தில் அல்ல. But he told Peter, get behind me, Satan. ஆனால் பேதுருவிடத்தில் தான் சொன்ன எனக்கு பின்னாக போ சாத்தானே. Now understand. இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். Why did he say what he said? ஏன் அவர் சொன்னதை சொன்னார்? Because he knew and discerned Peter was speaking under the influence of Satan. சாத்தானுடைய அந்த பாதிப்பினாலே பேதுரு பேசினான் என்பதை இயேசு இனம் கண்டுகொண்டார். Lot of believers today we don't have discernment. அநேக விசுவாசிகளுக்கு இந்த நாளிலே ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லை. We take the bait of Satan. நாம் சாத்தானுடைய அந்த பைட்டை பெற்றுக்கொள்கிறோம். Oh, the devil will send somebody very reliable to you. உங்களுக்கு நம்பத்தகுந்த ஆட்களை பிசாசு அனுப்புகிறார். They want the best for you in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே சிறந்ததை வைத்திருக்கிறவர்களை. So when they come and tell you something, but it's demonic. பிசாசுக்குரியதை தான் சொல்லுகிறார்கள், ஆனால் சொல்லும்போது but you don't have discernment. உங்களுக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லை. Everything which is not of God is not good for you. ஆண்டவரால் வராத எதுவுமே உங்களுக்கு நன்மை அல்ல. The Bible says flesh counts for nothing. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. But it's the
spirit that quickens. ஆனால் ஆவியை உயிர்ப்பிக்கிறது. So check your spirit. அது உங்கள் ஆவியை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். When something hits your heart, your mind, உங்களுடைய இருதயத்தையும் மனதையும் ஒன்று தாக்கும் how போது does your spirit take it? உங்களுடைய ஆவி அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது? It kills your spirit. உங்கள் ஆவியை அது கொன்று விடுகிறதா? It is not of God. அது தேவனால் வரவில்லை. Don't use your intellect. உங்களுடைய அறிவை பயன்படுத்தாதீர்கள். Use your spirit. ஆவியை பயன்படுத்துங்கள். People should know how to use your spirit more than your mind. உங்களுடைய மனதை பயன்படுத்துவதை பார்க்கலாம் உங்களுடைய ஆவியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். God say my ways are higher than your ways. என்னடா தேவன் சொன்னா உங்களுடைய வழிகளை பார்க்கலாம் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது. Why did he say that? ஏன் சொன்னா? In comparison to the thought life. அவர் அந்த எண்ணத்தின் வாழ்க்கையை பற்றி பேசினார். So my thoughts are higher than your thoughts. அப்படி உங்கள் எண்ணங்களை பார்க்கலாம் என் எண்ணங்கள் உயர்ந்ததாய் இருக்கிறது. என்னை கவனிங்க. Your mind is finite. உங்களுடைய மனது ஆனது ஒரு எல்லைக்குட்பட்டது. It is limited. அது கட்டுப்படுத்தப்பட்டது. You understand what I'm saying? Where you have to use your spirit, you just keep on using your mind, you will become mental. பாருங்கள், நீங்கள் ஆவியை பயன்படுத்த வேண்டிய இடத்தில் உங்களுடைய மனதை பயன்படுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் மென்டல் ஆகணும். Lot of believers have mental problem. அநேக விசுவாசிகளுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறது. Because you keep on thinking. Where you have to use your spirit, where you can easily find the solution, you have a breakdown in your mind because you are not able to manage your spirit and your mind well. பாருங்கள், ஆவியை பயன்படுத்தி தீர்வை பெற்றிருக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில் மனதிலே நீங்கள் பிரச்சனையை வைத்து சிந்தித்துக் கொண்டே இருந்திருக்கிறதுக்கு காரணம், அது இன்னும் பிரச்சனையை அதிகமாக்கினதற்கு காரணம் உங்களுடைய மனதையும் ஆவியும் சரியான நிலைமையிலே பயன்படுத்த உங்களுக்கு தெரியவில்லை. I told you, your mind is finite. நான் சொன்னேன், உங்களுடைய மனதானது ஒரு முடிவு, your mind is like this ceiling. ஒரு முடிவை பெற்றது, இந்த கூரையை போன்றது. No, it has a height. அதற்குரிய ஒரு உயரம் உண்டு. It has a limit. அதற்குரிய ஒரு அளவும் உண்டு. No matter how powerfully I throw this, it cannot go beyond this. எவ்வளவு வேகமாய் நான் வீசினாலும் இதை தாண்டி செல்லாது. Look at this. I can use more force. நான் இன்னும் வேகத்தை பயன்படுத்தலாம். But does it change anything? ஆனா எதையும் அது மாற்றாது. Does it change anything? One brother comes and says, "Hey, pastor, use a little more force." ஒரு சகோதரர் வந்து சொல்றார், இன்னும் கொஞ்சம் வேகமா யூஸ் பண்ணுங்க பாஸ்டர். So I'm going to just throw even with little more force. இன்னும் கொஞ்சம் வேகமாய் நான் வீச போகிறேன். The best thing I can do is probably I will break this. உண்மையான சிறந்த விஷயம் எது நடக்கும் என்றால் இதை நான் உடைத்து விடுவேன். You follow what I'm saying? Where you can use your spirit to access the resources of God. தேவனுடைய மூலதனங்களை எப்படி நம்முடைய ஆவியை பயன்படுத்தி நாம் ஒருவேளை நாம் பெற்றிருந்திருக்க முடியும். A man in the spirit moves above everything that's normal. ஒரு ஆவியின் மனுஷன் எல்லா யதார்த்தமாய் காணுகிற காரியங்களுக்கு மேலாக செயல்படுகிறார். Because he moves where God moves. ஏனென்றால் கர்த்தர் அசைவாடுகிற இடத்தில் அவனும் அசைவாடுகிறான். He hears what God says. ஆண்டவர் சொல்லுகிறதை அவன் கேட்கிறான். He keeps in step with the spirit. ஆவியோடு அவன் நடக்கிறார். He walks with God. தேவனோடு நடக்கிறார். He has a partnership with God. தேவனோடு பங்குதாரனாய் இருக்கிறார். When the world says something, உலகம் ஒன்றை சொல்லும்போது he chooses to listen to God. தேவனை அவன் கவனிக்க முடிவு செய்கிறார். He feeds his mind and heart with the word of God. தன்னுடைய மனதையும் இருதயத்தையும் தேவனுடைய வார்த்தையினால் போஷிக்கிறார். His mind is renewed by the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே அவனுடைய மனதானது மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. He has the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை அவனுக்கு உண்டாயிருக்கிறது. His thinking is conditioned by the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே அவனுடைய எண்ணமானது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. He can keep in step with the spirit of God. தேவ ஆவியோடு அவன் சேர்ந்து நடக்க முடிகிறது. He is called as the friend of God. தேவனுடைய சிநேகிதன் என்று அவன் அழைக்கப்படுகிறார். How can two people walk together unless they agree to do so? Amos 3:3. ஆமோஸ் 3:3 இப்படியாக சொல்கிறது, இருவர் ஒருமனப்பட்டாலுடைய ஒருமித்து நடப்பது எப்படி? So this man of the spirit, he has complete agreement with God. ஆவியின் மனுஷனாகிய இவன் தேவனோடு ஒருமனப்பட்டிருக்கிறான். If God says something, you will say amen. ஆண்டவர் ஒன்றை சொல்வார் என்றால் அவன் ஆமென் என்று சொல்லுகிறான். His mind will not accept it. அவனுடைய மனது அதை ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். His intellect will not accept it. அவனுடைய அறிவு அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். Like Peter who said, "We have worked all night but still we couldn't get anything." பேதுருவை போல ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. His spirit is not saying that. ஆனால் ஆவி அதை சொல்லவில்லை. But his mind and intellect says, ஆனால் மனதும் அறிவும் அதை சொல்லுகிறது. I worked all night. ராமுழுவதும் பிரயாசப்பட்டேன். It didn't work out. அது ஒன்றும் நடக்கவில்லை. I didn't get anything.
anything. எனக்கு ஒன்றும் அகப்படவில்லை. So the intellect says, அதனால் மூளை அறிவு சொல்லுகிறது, give up. விட்டுவிடு. Don't do it. திரும்ப செய்யாதே. It's not going to work out. அது ஒரு நாளும் செயல்பட போவதில்லை. You tried it earlier. நீ ஏற்கனவே செய்து விட்டாய். You have done your best. உன்னுடைய சிறந்ததை செய்து விட்டாய். Don't even try again. திரும்பவும் முயற்சிக்க வேண்டவே வேண்டாம். But the Spirit speaks up. ஆனால் அவனுடைய ஆவி பேசுகிறது. He told Jesus, அவன் இயேசுவினிடத்தில் சொன்னான், because you say so. நீ சொல்வதின் நிமித்தம். That is the Spirit. அதுதான் ஆவியின் காரியம். Body is tired. சரீரம் சோர்ந்திருக்கிறது. Mind is tired. மனதும் சோர்ந்திருக்கிறது. But Spirit ஆனால் அவனுடைய ஆவி is inspired. அது உணர்த்தப்பட்டிருக்கிறது. I want to tell you, நான் சொல்லுகிறேன், even in your lowest moments, உங்களுடைய மிக சோர்வுற்ற நேரத்தில் கூட God can inspire your spirit. தேவன் உங்களுடைய ஆவியை உணர்த்த முடியும். Hold on to what your spirit says. உங்களுடைய ஆவி சொல்வதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். He told Jesus, அவன் இயேசுவினிடத்தில் சொன்னான், because you say so. உம்முடைய வார்த்தையின் நிமித்தம். What does it mean? என்ன அர்த்தம்? My mind says something else. என்னுடைய மனது ஒன்றை சொல்லுகிறது. But I put it aside for time being. ஆனால் இப்பொழுது நான் அதை ஒதுக்கி வைக்கிறேன். My intellect says something else. என்னுடைய மூளை அறிவு ஒன்றை சொல்லுகிறது. But I'm going to put it aside for time being. அதையும் நான் இப்பொழுது ஒதுக்கி வைக்க போகிறேன். My knowledge, my wisdom, my past experience and expertise, they say something, but I choose to put it aside for time being. என்னுடைய அறிவும் ஞானமும் அனுபவமும் என்னுடைய கடந்த காலத்தின் காரியங்களும் ஏதோ ஒன்றை சொல்லுகிறது. ஆனால் இப்பொழுது நான் அவைகளை ஒதுக்கி வைக்கிறேன். But right now, ஆனால் இப்பொழுது no, I'm inspired in my spirit. என்னுடைய ஆவியிலே நான் உணர்த்தப்படுகிறேன். After listening to what you said, நீ சொன்னதை நான் கவனித்த பிறகு I'm inspired in my spirit. என்னுடைய ஆவியிலே நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். So I'm going to do what you said. ஆதலால் நீ சொன்னதை நான் செய்ய போகிறேன். I'm going to follow my spirit. என்னுடைய ஆவியை நான் பின்பற்ற போகிறேன். And he found the solution. அவனுக்குரிய தீர்வை அவன் கண்டுகொண்டான். He had the biggest catch that he could ever have in the entire life of his career. அவனுடைய முழு தொழிலிலும் இதுவரைக்கும் வராத ஒரு மிகுதியான ஒரு மீன் பிடிப்பை அவன் கண்டுபிடித்தான். Hallelujah. Hallelujah. It's just the difference is how to train your spirit to listen to God. எப்படி தேவனை கவனிப்பதற்கு உங்களுடைய ஆவியை நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும் என்பதை பற்றினது. Because God's thoughts are higher than your thoughts. ஏனென்றால் கர்த்தருடைய எண்ணங்கள் உங்கள் எண்ணங்களை பார்க்கிலும் உயர்ந்தது. Hallelujah. In your most disappointing moments, I want to tell you, some of your biggest breakthroughs are coming. உங்களுடைய மிக மிக ஏமாற்றப்பட்டதான சூழ்நிலைகளிலே ஒரு விடுதலை என்பது, மிகப்பெரிய விடுதலை என்பது வருகிறதா இருக்கிறது. You may feel you've gone to the lowest of the low in your life, but I want to tell you, you're going to rise up to the highest where you've never been ever before. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் மிக 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 மோசமான ஒரு நிலைமைக்குள் நான் போய் கொண்டிருக்கிறேன் என்று. ஆனால் இதுவரை காணாத மிக உயரத்தையும் நீங்கள் காண போகிற க்ஷணமாய் அது மாற முடியும். Why I'm saying that? ஏன் நான் அதை சொல்லுகிறேன்? Because the Holy Spirit is going to inspire you. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்த போகிறார். There's a verse that says in Psalm, even while I sit in the darkness, now I will rise up. God shall be my light. வேதத்திலே மீகாவிலே சொல்லப்பட்டதான ஒரு காரியம், நான் அந்தகாரத்திலே உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் என் வெளிச்சமாய் இருப்பார். Listen, my dear friend. என்னை கவனியுங்கள். Even in your lowest of the lowest moments, மிக மோசமான உங்களுடைய சூழ்நிலையில் கூட when God is going to speak, கர்த்தர் பேசும்போது suddenly in your mind, your spirit, they are ignited with the flame of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அந்த அக்கினியினாலே உங்களுடைய இருதயமும் உங்களுடைய மனதும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். The person who is sitting in depression for months, suddenly you will rise up and you will move forward in Jesus' name. பல மாதங்களாக மன அழுத்தத்தில் உட்கார்ந்திருந்த நபர் கூட இயேசுவின் நாமத்திலே எழுந்து முன்னேற ஆரம்பிப்பார்கள். Because you learn the secret of activating your spirit. ஏனென்றால் உங்களுடைய ஆவியை நீங்கள் இப்படி உந்தி தள்ளக்கூடிய ஒரு அந்த காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். Be a man of the spirit, be a woman of the spirit. ஒரு ஆவியின் மனுஷனாக, ஆவியின் ஸ்திரீயாக இருங்கள். Amen. Hallelujah. I will teach you continually next Wednesday. அடுத்த புதன்கிழமை நான் தொடர்ந்து உங்களுக்கு போதிப்பேன். Amen. The consequences of your meditated thought. That's what I'm going to talk about next Wednesday. அடுத்த புதன்கிழமை உங்களுடைய தியானிக்கப்பட்ட எண்ணங்களின் விளைவுகளை பற்றி நான் பேசுவேன். Stand with me. Let's pray tonight. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நாம் இந்த ராத்திரி ஜெபிக்கலாம். Lift your right hand and begin to pray to God. Lord, I want to be a man of the Spirit.
உங்களுடைய வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ஒரு ஆவியின் மனுஷனாக இருக்க விரும்புகிறேன். Any kind of communication from the pits of hell, from the kingdom of darkness, which is not of God, I disconnected in my mind in Jesus name. எந்த நரக குடியிலிருந்து, எந்த அந்தகார ராஜ்யத்திலிருந்து, எந்த காரியங்கள் என் மனதோடு இணைக்கப்பட்டிருந்த தேவனால் வராதிருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே நான் அந்த இணைப்புகளை ரத்து செய்கிறேன். Every demonic communication from the pits of hell, நரக குடியிலிருந்து வருகிற எந்த பிசாசுக்குரிய தகவல் தொடர்புகளான every spirit which is not of God but masquerading itself, I expose you in the light of His presence in Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே தேவனால் வராத எந்த பிசாசின் கிரியைகள் தங்களை ஒளித்து மறைத்து வந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே அவருடைய வெளிச்சத்திலே உன்னை வெளியரங்கமாக்குகிறேன். Open your mouth and pray and say, get behind me, Satan. வாய்களை திறந்து சொல்லுங்கள், எனக்கு பின்னாக போ சாத்தானே. You don't have the things of God in mind. தேவனுடைய காரியங்களை நீ மனதில் வைக்காதிருக்கிறாய். I have the things of God in mind. என்னுடைய மனதில் தேவனுடைய காரியங்களை வைக்காதிருக்கிறாய். My mind belongs to Jesus Christ. என்னுடைய மனதானது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. I have the mind of Christ. நான் கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றிருக்கிறேன். My mind is renewed by the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே என் மனதானது மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. I am transformed every day. ஒவ்வொரு நாளும் நான் மறுரூபமாக்கப்படுகிறேன். Every voice of the devil I shut it down in Jesus name. பிசாசுடைய ஒவ்வொரு சத்தத்தையும் நான் கட்டி இப்போதே அடைத்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். Every demon around me, God. என்னை சுற்றி இருக்கிற எந்த பிசாசானாலும் தேவனே. Around my family. என் குடும்பத்தை சுற்றி. Around my sons and daughters. என் குமாரர்களை குமாரத்திகளை சுற்றி. All their lives. அவருடைய வாழ்க்கைகளை சுற்றி. We expose it right now in the light of truth and bind it in Jesus name. எந்த பிசாசின் பொய்களானாலும் கர்த்தருடைய சத்தியத்துக்கு முன்பாக வெளியரக்கமாக்கப்பட்டு இப்போதே அவைகள் கட்டப்பட்டு போவதாக. Touch my mind, Lord. என்னுடைய மனதை தொடும் ஆண்டவரே. Oh, touch my mind. என்னுடைய மனதை தொடும் ஆண்டவரே. My mind. மறுரூபமாக்கும் ஐயா. Oh, reverse every work of Satan in my mind. என்னுடைய மனதில் இருக்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளையும் நீ பின்னாக்கி போடும் ஐயா. Reverse every damage the sin caused in my mind. பாவத்தினால் வந்த எல்லா சிதைப்புகளையும் என்னுடைய மனதிலிருந்து நீ புறம்பாக்கி போடும் ஐயா. I want to be free, oh God. ஆண்டவரே என்னை விடுதலை செய்யும் அப்பா. I want to be free today. இந்த ராத்திரி நான் விடுதலையாக்கப்பட விரும்புகிறேன். Oh, touch my mind. என்னுடைய மனதை தொடு. Touch my mind. என் மனதை தொடும் ஆண்டவரே. Every stronghold in my mind. என்னுடைய மனதில் இருக்கிற ஒவ்வொரு அரணும் will come tumbling down in Jesus name. இயேசுவின் நாமத்திலே இப்போதே இடிந்து விடுவதாக. Oh, touch my mind. என்னுடைய மனதை தொடுவீராக. Some of you need healing in your mind. சிலருக்கு உங்களுடைய மனதிலே சுஸ்தம் தேவை. Healing in your mind. Healing in your mind. சுஸ்தம் உங்களுடைய மனதிற்கு தேவை. Some of the sinful things. சில பாவங்களா வந்த காரியம். Some of the thoughts in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில எண்ணங்கள். It has been there for years. பல வருடங்களா எங்கே உட்கார்ந்து இருக்கிறது. It's rooted deeply in you. உங்களுக்குள்ளாக ஆழமாக வேர்விட்டு இருக்கிறது. For years it's grown up like a mighty tree. ஒரு வல்லமையான மரத்தை போல அது வளர்ந்து இருக்கிறது. Refusing to be shaken. அசைக்கப்பட இடம் கொடாது இருக்கிறது. Refusing to be uprooted. வேர்பிடுங்க இடம் கொடுக்காமல் இருக்கிறது. Against the word of God in your life. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. Fighting against the plan of God in your life. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக அது யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. Cry out to the Lord. இப்போது ஆண்டவரை நோக்கி முறையிடுங்க. தேவனிடத்தில் சொல்லுங்க. Oh God, I expose my mind to you right now. ஆண்டவரே என்னுடைய மனதை உமக்கு முன்பாக நான் வெளியரங்கமாக்குகிறேன். Open up my mind to you. என்னுடைய மனதை நான் திறந்து கொடுக்கிறேன் அப்பா. The devil has damaged too much. பிசாசு அதிகமாய் சிதைத்து விட்டார். Sin has damaged too much. பாவம் அதிகமாக சிதைத்து விட்டது. My mind is almost dysfunctional. ஆண்டவரே செயல்பட கூடாமல் இருக்கிறதப்பா. I'm losing the power of my mind. என்னுடைய சிந்தையின் பலத்தை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். I'm losing the focus in my mind. என்னுடைய வாழ்க்கையில நோக்கத்தை மனதில் இழந்து கொண்டிருக்கிறேன். I'm losing the determination in my life. என் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய உறுதியை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். I am the prisoner of my own thought life, oh God. என்னுடைய எண்ணத்தின் வாழ்க்கைக்கு நானே கைதியாய் இருக்கிறேன் அப்பா. Those thought life, the pattern of thoughts in my life. ஆண்டவரே இந்த நிலைமையில நான் சிதைக்கப்பட்டு போகாதபடி காத்தாரலாம். Every pattern of thought in my life. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு எண்ணத்தின் வடிவமும் Lord, break it right now. இப்போதே இயேசுவின் நாமத்திலே முறித்து போடும் அப்பா. Every sinful pattern in my mind. என் மனதில் இருக்கிற எல்லா பாவத்தின் வடிவமும் in Jesus name be broken. இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்பட்டு போவதாக. Oh, I give my mind to you, oh God. ஆண்டவரே என்னுடைய மனதை உமக்கு கொடுக்கிறேன். I'm fighting a lot of battles in my mind. என்னுடைய மனதிலே நிறைய யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறேன். Praise people of God, pray. தேவ ஜனமே நீங்கள் ஜெபியுங்கள். God help me, tell him. ஆண்டவரே எனக்கு
எனக்கு உதவி செய்வீராக. Even during the night, இந்த ராத்திரியிலும், through the watches of the night, இரவு நேரங்களிலும், there is a battle going on. அங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. My mind refuses to be shut down. ஆண்டவரே, என் மனது நிறுத்தப்பட முடியாமல் இருக்கிறது. I become tired in my mind. என் மனதிலே நான் சோர்ந்து கொண்டிருக்கிறேன். There is death in my mind. என் மனதிலே மரணம் இருக்கிறதப்பா. There is death in my thought life. என்னுடைய எண்ணத்தின் வாழ்க்கையிலே ஒரு மரணம் இருக்கிறதப்பா. Liberate me, O God. இப்போது என்னை விடுவியும் ஆண்டவரே. Liberate me, O God. இப்போது என்னை விடுவியும் ஆண்டவரே. Build up my mind. என்னுடைய மனதை மறுபடியும் கட்டி எழுப்பு. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. Fix everything in my mind. எல்லா காரியத்தையும் நீ சரி செய்வீராக என் The மனதிலே. Bible says, வேதம் சொல்லுகிறது, the mind controlled by the Spirit is life and peace. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. My mind be controlled by the Holy Spirit. ஆண்டவரே, என் மனதானது பரிசுத்த ஆவியினால் கட்டுப்படுத்தப்படுவதாக. Everything that is sinful, எல்லா பாவமான காரியம், everything that is demonic, எல்லா பிசாசுக்குரிய காரியம், everything that is negative, எல்லா எதிர்மறையான காரியம் that is sown in my life, விதைக்கப்பட்ட என் வாழ்க்கையில எல்லா people, மக்கள் மூலமா, through friends, நண்பர்கள் மூலமா, through my enemies, என்னுடைய எதிரிகள் மூலமா, through the world and demons, உலகத்தின் பிசாசுகளின் உலகத்தின் மூலமா, through the sinful things of the world, உலகத்தில் இருக்கிற பாவ காரியங்கள் மூலமா. my Father, என் பிதாவே, scan all of them. எல்லாவற்றையும் நீர் இப்படி வெளியரங்கமாக்குவீராக. Scan it, Lord. ஆண்டவரே, வெளியரங்கமாக்குவீராக. Scan every one of those things. ஒவ்வொரு காரியத்தையும் வெளியரங்கமாக்குவீராக. Those hidden things in my life, என் வாழ்க்கையிலே மறைந்திருக்கிற they are காரியங்கள், like cancer working against God's purpose in my life. ஆண்டவருடைய நோக்கத்துக்கு விரோதமாய் வேரூன்றி போன புற்றுநோயா இருக்கிறதப்பா. Those things cause spiritual death in my life. அவைகள் என் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மரணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. My Father, என்னுடைய பிதாவே, touch my mind. என்னுடைய மனதை தொடுவீராக. Touch my mind. என் மனதை தொடுவீராக. I want to have the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Remove every unnecessary battle. எல்லா விதமான வேறு கலைகளால் வந்த யுத்தத்திலிருந்து விடுவிப்பீராக. Remove every unnecessary battle, oh God. தேவையற்ற எல்லா யுத்தங்களிலிருந்தும் என்னை விடுவிப்பீராக. Today, இன்றைய நாளில் it's a day of freedom for me. என்னுடைய சுதந்திரத்தின் நாள். Your word has set me free. உம்முடைய வார்த்தை என்னை விடுவித்திருக்கிறது. My mind has been set free. என்னுடைய மனதானது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. When I go back from here, oh God, ஆண்டவரே, நான் இங்கிருந்து திரும்பி செல்லும்போது those battles will never start again. அந்த யுத்தங்கள் மறுபடியும் ஆரம்பிக்காதப்பா. Because I resist through the word. இந்த வார்த்தை மூலமாய் நான் எதிர்க்கிறேன். Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி. Lift your hands and receive the anointing right now. கரங்களை உயர்த்தி இப்பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Fire, fire, fire. அக்கினி இறங்குவதாக I இப்பொழுது. speak the fire. Let the fire consume everything which is not of God. தேவனால் வராத எல்லாவற்றையும் உம்முடைய அக்கினி பட்சிப்பதாக. Heaven may locate everything. இப்போதே பரலோகம் இனம் கண்டு கொள்ளட்டும். Heaven may locate everything which is not of பரலோகம் God. எல்லாவற்றையும் தேவனால் வராத எல்லாவற்றையும் இனம் கண்டு கொள்ளட்டும். Every demon that is speaking to people, leave. எல்லா பிசாசின் வல்லமையின் ஜனத்தை ஆட்கொண்ட காரியங்கள் all the demons that speak to them through the dreams, leave. கனவுகள் மூலமாய் பேசுகிற எல்லா பிசாசுகளும் வெளியேறி இயேசுவின் நாமத்தில். Let them listen to the voice of God. தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கவனிக்கட்டும் அப்பா. Give them dreams from you, O God. ஆண்டவரே, அவர்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. கனவுகளை பெற்றுக்கொள்ளட்டும். I set people free tonight. இந்த ராத்திரி ஜனத்தை நான் விடுவிக்கிறேன். I bless them tonight. அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். Fill them by your mighty Holy Spirit. உம்முடைய வல்லமையான ஆவியானவரால் நிரப்புவீராக. In Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால். We receive the healing for our mind. ஆண்டவரே, எங்களுடைய மனதுக்குரிய சுத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். We receive the deliverance for our mind. எங்களுடைய மனதுக்குரிய விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். From today onwards, இன்றிலிருந்து ராஜா, our mind is going to be empowered. எங்களுடைய மனதானது பலனுள்ளதாய் மாற்றப்படும். Through the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. By the power of the Holy Spirit. தேவ ஆவியின் வல்லமையினாலே. We give you glory and honor. உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் கொடுக்கிறோம். In Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவ ஜனம் Amen. சொல்லுங்கள் ஆமென். Come on, go ahead, put your hands together. Celebrate the word of God. Celebrate the word of God. Oh, Laima Shateraba. Oh, Reima Mama 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 Mama. Never again the devil will deceive your mind. Never again. பிசாசு இனிமே உங்களுடைய மனதை சந்திக்க மாட்டான். Never again. இனிமேலும் இல்லை. Never again. இனிமேலும் இல்லை. Never again. இனிமேலும் இல்லை. Never again. இனிமேலும் இல்லை. Not even one more time. இன்னொரு விஷயம் இல்லை. It is over. எல்லாம் இது முடிந்தது. Jesus name I bless your people. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. Give me glory, Lord. உமக்கே மகிமையை கொடுக்கிறோம் ஐயா. Thank you, Jesus. நன்றி இயேசுவே.